எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதுக்கு முந்தின நாள் நான் அவனுக்காக என்ன பண்ணுறேன், அப்புறம் நைட்டு டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன், ப்ரிப்ரேஷன்லாம் கொஞ்சம் அவனோட திங்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் ஒரு 6 மணி போல் ஃபஸ்ட்டு டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் கேட்டிருந்தான் ஹரி. வீட்டில் வேறு கொஞ்சம் பன்னீர் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை உடனே பண்ணாதான் அவங்க 2 நாள்லேயே பன்னீர் பண்ணி 2 நாள்லேயே நம்ம சமைச்சிடணும், இல்லை கெட்டு போயிடும் வீட்டில் பண்ணுறதா இருந்தால். அதனால் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதும் அதில் ஒரு காரத்துக்கு ஒரே ஒரு கார மிளகா இருக்கும் பார்த்திங்களா, ரெட் சில்லி, அது ஒன்று, 2 காஷ்மீர் ரெட் சில்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி, அது அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரை அந்த வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலியாக போச்சு. ஸோ அது முன்னாடியே நான் இஞ்சும் பூண்டும் கட் பண்ணி ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது நான் ஒரு 5 டேஸ்லேயே காலி பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அப்பப்போ ஒரு 1 வீக், மேக்ஸிமம் 1 வீக் வர மாதிரி தான் அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ அதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கிட்டேன். அப்புறம் சப்பாத்தி பண்ணிடலாம், அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட் மிக்சர் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் எப்போயுமே சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பிசைவோம். அதில் அந்த மாவு பிசைறதுக்கேற்ற அந்த ஹேண்டில் மாட்டிட்டு நான் ஒரு 2.5 கப் போல் சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுக்கிட்டேன். அந்த மாவெல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு 1/4 கப், மொத்தம் நான் 1.5 கப்பு கொஞ்சம் கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன் 2.5 கப் மாவுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசையவேன். ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டிங்கன்னா ரொம்ப நீங்கள் ஓட விட்டிங்க அப்படின்னா மாவு லூஸ் கொடுத்து ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கும் போதே மாவெல்லாம் பிறண்டு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் எடுத்து சும்மா நீங்கள் ஒரே 1 நிமிஷம் கையில் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே சப்பாத்தி மாவு சூப்பராக வந்துடும். அதை ஒரு ஈர டிஷ்யூ வச்சு நான் மூடி வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணி தனியாக ஆறுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹரிக்கு ஸ்கூல் மறுநாள் ஓப்பன் ஆகுது. ஸோ அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் சாப்பிட்டு அனுப்பணும், லஞ்சும் கொடுத்து விடணும், ப்ளஸ் ஸ்நாக்ஸும் கொடுத்து விடணும். ஸோ ஸ்நாக்ஸ் நம்மளே மேக்ஸிமம் வீட்டில் எதாவது பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிரெனோலா அந்த எனர்ஜி பார் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது பிக்கப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்லேருந்து முடிஞ்சதும் பிக்கப் பண்ணிவிட்டு வரணும். அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம சரி ப்ரௌனி பண்ணிடலாம், ப்ரௌனியும் கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப நாளாக. ப்ரௌனி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாக்லேட்டும் பட்டரும் இந்த மாதிரி மைக்ரோவனில் ஒரு 1.5 நிமிஷம் வச்சு அதை நல்லா மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு அந்த பேன் இருக்குது பார்த்திங்களா, ப்ரௌனி பேன், அது ஒரு ஸ்கொயர் பேனில் பண்ணால் ப்ரௌனி நல்லா வரும். ஸோ அது நல்லா பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு பட்டரெல்லாம் அப்ளை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ப்ரௌனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை 350 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா
அந்த ப்ரௌனி நம்ம எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து ரொம்ப நேரம் அரைக்கணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நான் உளுந்தை போட்டு விட்டேன் அப்படின்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், நம்ம சைட் பை சைடாக மற்ற வேலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை கிரைண்டரில் போட்டு ஓட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது ஆறிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. ஸோ அந்த கிரேவி எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கிராம்பு, ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் அந்த பிரியாணி இலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, இதெல்லாம் போட்டு அந்த பட்டர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நமக்கு எவ்வளோ அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஹாட் வாட்டர் சேர்த்தோம் அப்படின்னா எப்போயுமே சமையலுக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வேலையும் மிச்சமாகும், ப்ளஸ் அது வந்து அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துட்டு அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டேன். ஸோ அதோட பச்சை வாசனை, அந்த மசாலா சேர்த்துருந்தோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கசூரி மேத்தி இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் பண்ணி வச்சுருந்தேன் பன்னீர் பயங்கர சாஃப்டாக இருந்தது. ஸோ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த வீட்டில் பண்ண பன்னீருங்கிறது அது மாதிரி ரொம்ப க்ரீமியாகி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பன்னீர் சேர்த்த உடனே ஒரே 1 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை அப்படியே ஓரமாக மூடி வச்சுட்டேன். ஸோ அந்த ஹீட்லேயே அந்த பன்னீர் வந்து அந்த பன்னீரோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆஃபீஸ் போயிட்டு அந்த பிக்கப்லாம் போட்டிருந்தேன், அதையும் கடையில் இருந்து பிக்கப் பண்ணிவிட்டு இந்தியா ஸ்டோர்லாம் போயிட்டு மொத்தமாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மணி இவ்வளோ டைம் ஆயிடுச்சு ஆனால் இருட்டவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஎஸ் பொறுத்தவரை சம்மரில் வந்து கொஞ்சம் பகல் டைம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், வின்டரில் வந்து சீக்கிரமே இருட்டிடுற மாதிரி இருக்கும். 5 மணி 5:30க்கெலாம் இருட்டிடும் நல்லா. அந்த மாதிரி தான் யூஎஸில் மேக்ஸிமம் எல்லா சிட்டிலையும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரௌனி பண்ண அந்த மீதி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து ப்ரௌன் சுகர், கொஞ்சம் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் நம்ம ஒயிட் சுகர், அதை சேர்த்துட்டு மொத்தம் 4 முட்டை எக்கு சேர்த்துக்கிட்டேன். அந்த ஒவ்வொரு எக்காக வந்து அட் டைமில் சேர்க்கணும். ஸோ சேர்த்துட்டு நல்லா அதை பீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தடுத்த எக்கெல்லாம் சேர்த்து அதை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். எல்லா முட்டையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளார், கொக்கோ பவுடர், இது 2ஐயும் நல்லா சலித்து அந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா அதை வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது நல்லா கம்ப்ளீட்டாக சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா அந்த இதையும் அந்த ப்ரௌனி மிக்சரில் சேர்த்துட்டு அந்த ஸ்பேச்சுலா வச்சுட்டே நல்லா அந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்பவும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும் ப்ரௌனி. ஸோ லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்துட்டு அதை வந்து ஓவனுக்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து டைமர் செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேய்க்க எங்கள் வீட்டுக்கார் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டாரு. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஹரி இருந்தால் பார்த்திங்கன்னா ஹரிக்கும் ஆதிரனும் சேர்ந்தும் விளையாடுவாங்க, சண்டையும் போட்டுக்குவானுங்க, ப்ளஸ் டிவியும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அதனால் ஹரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னா ஆதிரன் மோஸ்ட்லி டிவி பார்க்க மாட்டான், அவன் வந்து கொஞ்சம் நல்லா டாய்ஸ் வச்சு விளையாடணும்னு நினைப்பான். வீடே அமைதியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தும் கிரைண்டரில் ஆட்டி அந்த டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை தனியாக எடுத்துகிட்டு அடுத்து நான் அரிசியும் போட்டு விட்டேன். சாப்பிடலையா? சாப்பிடு, முதல்ல போயிட்டு சாப்பிடுன்னு சொன்னேன். உட்கார், போயிட்டு இங்க பாரு. ஹரி பார்த்திங்கன்னா ஊட்டி விட சொன்னான் அன்றைக்கி. ஸோ சரி அவனுக்கு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்பாத்தி பன்னீர் வச்சு ஊட்டி விட்டுருந்தேன். ஆதிரன் வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்கட்டின்ட்டும் விளையாட்டில் தான் குறியாகவே இருந்தான். 30 நிமிஷம் ஆச்சு. ப்ரௌனி வந்து லைட்டாக வேகாமல் இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வந்து உள்ள அவனில் வச்சுருந்தேன். ஸோ மொத்தமாக 35 மினிட்ஸ் கரெக்டாக பேக் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா ப்ரௌனி எடுத்து வெளியே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கிட்டேன். நிறையா பேர் இட்லி மாவுக்கு அந்த மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து, குறைஞ்சது 6 மணி நேரம், மேக்ஸிமம் ஓவர் நைட்டு வந்து நம்ம ஊற வச்சு, உளுந்து வந்து 1 ஹவர் நான் டைமர் வச்சு ஆட்டிக்குவேன். அரிசி வந்து நம்ம ஊற வைக்கிற டைம் 6 மணி நேரம் ஊற வச்சேன் அப்படின்னா 20 மினிட்ஸ் ஆட்டுவேன். ஓவர் நைட்டு ஊற வச்சேன் அப்படின்னா 1/4 மணி நேரம் ஆட்டுவேன். ஸோ ஆட்டிட்டு அதை நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சோம் அப்படின்னா இட்லி சூப்பராக வரும். அதுக்கப்புறம் பாத்திரங்கள்லாம் விலக்கி வச்சதுக்கப்புறமா ப்ரௌனி ஆறிடுச்சு. ஸோ அதை வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஹாட் வாட்டரில் நைஃபை காட்டிட்டு அதை கம்ப்ளீட்டாக நம்ம துணி வச்சு தொடச்சிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரௌனி வந்து ஒட்டாமல் வரும். அதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் ஹரிக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு ப்ரௌனி எடுத்து டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹரியை விட எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இப்போல்லாம் ப்ரௌனி ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. நான் பண்ணுற ப்ரௌனி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவார். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹரிக்கு வந்து தேவையான மறுநாள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து சோஃபாலெலாம் ரெடியாக வச்சாச்சு. இல்லைனா காலையில் அறக்க பறக்க எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கணும். அதனால் முந்தின நாள் நைட்டே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு ஃப்ரீ ஹேர் தான் விடுவேன் பகலில். சம்டைம்ஸ் பின்னி போட்டிருப்பேன். ஸோ நைட்டு தூங்க போகும்போது எப்போயுமே நம்ம முடியை பின்னி போட்டோம் அப்படின்னா முடி உதிர்றது கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் ஹரியோட ஸ்கூலுக்கு முந்தின நாள் வந்து என்னோடய வேலைகள்லாம் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்னென்ன கொடுத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெசிபியும் அந்த மெனுவும் எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.